வெல்கம் டு நமஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஹோம்மேட் பீஸா. அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். பீஸா பிரெட் 1, பச்சை மஞ்சள் சிவப்பு கொடை மிளகாய், முட்டை 2 பெரிய வெங்காயம், உப்பு தேவையான அளவு, டொமேட்டோ சாஸ் 3 ஸ்பூன், பட்டர் 2 ஸ்பூன், சீஸ் தேவையான அளவு. இப்போ முதல் கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு. பட்டர் போட்டுக்கலாம். இப்போ அது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட கொடை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட பாப்ரிகா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இப்போ இது லைட்டா ஃப்ரை ஆயிடுச்சு. இது வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். இப்போ அதே பேன்ல 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ அதுல முட்டை ஊத்திக்கலாம். இது நம்ம இப்போ ஸ்கிராம்பிள் பண்ண போறோம். இப்போ இந்த ஸ்கிராம்பிள்ல கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட பீஸா பிரெட்டை மேலால ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அந்த பீஸா பிரெட்ல டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அந்த சாஸ் மேல நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கலாம். ஒரு லேயர் மாதிரி அது மேல போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு மேல சீஸ் சேர்த்துக்கலாம். அது மேல நீங்க எக்ஸ்ட்ரா சாஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அது மேல கொஞ்சம் பாப்ரிகா தூவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இத பேக் பண்ண போறோம். முதல்ல கேஸ் ஆன் பண்ணி ஒரு தோசை கல் வச்சு பட்டர் போட்டுக்கலாம். இப்போ பட்டர் உருகுனதும் நம்ம செஞ்சு வச்ச பீஸாவை மேல வச்சிடலாம். இப்போ இது லோ ஃப்ளேம்ல 5 நிமிஷம் இதை மூடி போட்டு மூடி வச்சிருங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ சீஸ் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட சுவையான ஹோம்மேட் பீஸா ரெடி ஆயிடுச்சு. இந்த லாக்டவுன் டைம்ல நீங்க இதை வீட்லயே பண்ணலாம். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நமஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. Thank you for watching நமஸ் கிச்சன்.